டேய் எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னியடா, எங்கடா? டேய் ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்கடா. ஏ, ஓ என்கேஜ்மெண்ட்டுக்கா? அப்போ உனக்கு வீட்ல பொண்ணு பார்த்தாச்சா? டேய் டேய் வாய கழுவுடா. ஏன் என்கேஜ்மெண்ட்னா எனக்கும் சந்தியாவுக்கும் என்கேஜ்மெண்ட்டா, அதுக்கு தான்டா saree எடுக்க போறேன். உங்க வீட்ல உனக்கும் சந்தியாக்கும் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்களாடா? டேய் எங்க வீட்ல எப்படிடா ஒத்துக்குவாங்க? அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு சந்தியாவுக்கு மேரேஜுக்கு அவங்க வீட்ல உள்ளவங்க ட்ரெஸ் எடுக்க போறாங்கடா. எனக்கும் சந்தியாவுக்கும் தானடா மேரேஜ். அப்புறம் நான் தானே போய் செலெக்ஷன் பண்ணணும். அதான்டா உன்னை கூட்டிட்டு போறேன். டேய் நீனும் அவங்க வீட்ல போயே சொல்லல, அதுக்குள்ளே எப்படிடா கான்பிடென்ட்டா உனக்கும் சந்தியாவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகும்னு சொல்ற? டேய் கார்த்திக், அதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா. எனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பாரு, எனக்கும் சந்தியாவுக்கும் தான்டா கல்யாணம் நடக்கும். ஏய் நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குடா. நீ அவங்க வீட்ல போய் பேசு. அந்த நேரத்துல நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, அவங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம் அசிங்கமாயிடும்டா. நான் யாரை பத்தி இப்ப கவலைப்படுற நிலைமையில இல்லடா. எனக்கு சந்தியா வேணும். அதனால நான் என்கேஜ்மெண்ட்ல நான் போட்டிருக்க பிளான நான் செய்ய போறேன். சரி இப்போ கிளம்புவோமா? சரி நீ கிளம்பு, நான் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா கார்த்திக், உன் சிரிப்புலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஆள் வேற வருதுன்னு சொல்ற, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கா? அதான் என் ஆளுடா. டேய் என் என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்க நீ வாரியா, இல்ல உன் ஆளை கூட்டு வந்து உன் ஆளுக்கு saree எடுத்து கொடுக்க நீ வாரியாடா? டேய் மச்சான், நீ சந்தியா சிஸ்டரை பார்த்தோன்னே உன் ஆள் கூட நீ சுத்துவ, என்ன கழட்டி விட்டுருவ. எனக்கு போர் அடிக்கும்லடா, அப்ப நான் என் ஆள் கூட சுத்துவேன்ல, அதுக்கு தான்டா கூப்பிடுறேன். டேய் மச்சி, எனக்கு கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ தெரியல. ஆனா நீ வாழை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சீக்கிரத்துல செட்டில் ஆயிடுவா போல இருக்கு. சரி நண்பா, நம்ம ரெண்டு பேத்துல யாருக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் எனக்கு ஹாப்பி தான். டேய் கார்த்திக், நான் கிளம்புறேன்டா. நீ சீக்கிரம் ஆளை கூட்டிட்டு வா. வழியில எங்கேயாச்சும் நல்ல லொகேஷனை பார்த்தோன்னே காதல் சாங் போடுற போறாங்க, எனக்கு லேட் ஆகிரும். சீக்கிரம் வந்து சேருடா. போடா, எங்களுக்கு சாங்கு போட்டுருவாங்கன்னு உனக்கு பொறாம. ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி, நான் கூப்பிட்டேன்னு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. முத தடவை நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க. அதுவும் பிடிச்சவங்க நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வீட்ல என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க? எங்க வீட்லயா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் தெரியும். ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். போலீஸ்காரங்கிட்டயே வீட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளவு தில் இருக்கணும்? சரி அப்படின்னா நான் கிளம்புறேன். எங்க வீட்லயே போய் எனக்கு பிடிச்சவங்க கூட நான் வெளியே போறேன்னு சொல்றேன். அவங்க விட்டா வரேன், இல்லாட்டி நான் வர மாட்டேன். ஐயோ தாயே, தெரியாம சொல்லிட்டேமா. வா கிளம்புவோம். ஆமா, எங்க போறோம் நம்ம? என் ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி வாங்க போறான். அதான் எனக்கு ஓ ஞாபகம் வந்துச்சு, அதான் ஒன்னு கூப்பிட்டு போலாமேன்னு ஒன்னு கூப்பிட்டேன். சரி போலாம். ஆனா சீக்கிரம் கொண்டு என்ன வீட்ல விட்டுருங்க. லேட் ஆச்சுன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. இந்த காலத்துல இவ்வளவு பயமா உங்களுக்கு? சரி வாங்க.